பேசும்பொழுது முக்கியமாக சொன்ன ஒன்று என்ன அப்படின்னா, அந்த கச்சத்தீவு குறித்து சொன்னது. கச்சத்தீவு குறித்து சொன்னதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிரொலி இருக்குது. மீண்டும் ஒரு பெரிய எதிரொலி இருக்குது. கச்சத்தீவை மீட்பதற்கு தாவேகாவினுடைய பிஓஐ பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன வச்சிருக்கிறீங்க? முதற்கட்டமாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு டெம்பரவரி சொல்யூஷனை ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த கச்சத்தீவு மீட்பை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நீண்ட காலத்திற்கு குத்தகைக்கு எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருதரப்பும் மீன் பிடிப்பதற்கு இருதரப்பிற்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல், மீனவர்கள் கொல்லப்படாமல், மீனவர்களுடைய படகுகளை வந்து பறிக்காமல், கோடிக்கணக்கில் வந்து அவர்களுக்கு அபராதங்கள் விதிக்காமல் நீங்கள் அதை குத்தகைக்கு எடுத்து நீங்கள் அந்த முழுமையான ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்ற வரைக்கும் இன்டர்வியூமாக நீங்கள் குத்தகை எடுத்து அதற்கான வழிவகையை செஞ்சு கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியாளர் அதுக்கு பதில் கிடையாது. அதை செய்ய முடியுமா முடியாதான்ற டிஸ்கஷனை கூட செய்வதற்கு இங்கே ஆட்சியாளர் தயாராக கிடையாது. அப்போ நீண்ட கால தீர்வை நோக்கி நம்ம நகர்வதற்கு முன்பாக இப்பொழுது இடைக்காலமாக என்ன தீர்வை நம்ம நோக்கி போகணுன்றது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை இங்கே செய்வதற்கு சரி கிடையாது. இங்கே ஆட்சியாளர்கள் அதை காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக கிடையாது.